என்ன காரணத்தினால ஒரு உறவை மிதுன ராசினியர்கள் பிரிகிறாங்க? அதாவது நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு சூழல், ஒரு காரணம் அப்படின்றது அது உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், முன்ன பின்ன தெரியாதவர்களை திடீர்னு பழகுன ஒரு காதலாக இருக்கலாம், ஒரு கல்யாண வாழ்க்கையாக இருக்கலாம், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம், அவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், அவர்களுடைய தொழில் கூட்டாளிகளாக இருக்கலாம். இது ஒரு தொடர்பு சங்கிலியான இந்த வாழ்க்கையில் ஒரு சில நபர்களால் அதிக மனக்காயங்களுக்கு, அதிக மன அழுத்தங்களுக்கு, அதிக துன்பத்திற்கு நம்ம ஆளாகக்கூடிய சூழல் வருது. இதெல்லாம் ஜோதிடத்தில் சம்பந்தம் உண்டு. கிரகங்களுடைய அமைப்பு தான் இந்த பிரிவுக்கான காரணம். பிரிவில் பல வகை இருக்குது. மரணம், முக்தி, மோட்சம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வாழ்ந்துக்கிட்டே இந்த உலகத்தில் நல்லது பண்ணிட்டு, நம்பிக்கையாக இருந்துட்டு, எல்லா அன்பு பாசத்தையும் கொடுத்துட்டு, அவங்க கண்ணு முன்னாடி இருந்துட்டு ஆனால் அவங்கள்ட்ட பேச முடியாத ஒரு சூழலில் வாழக்கூடிய துடிப்பு இருக்கே, அதை பிரிவுன்னு சொல்கிறோம். அந்த திரும்ப சேருவோமா சேரமாட்டோமா, இது எப்படி போக போகுது அப்படிங்கிற தவிப்பு இருக்கே, அதை மன அழுத்தம்னு சொல்கிறோம். திரும்ப சேர்ந்தாலும் பழையபடி உண்மையாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கே, அந்த சந்தேகத்தை மன அழுத்தம்னு சொல்கிறோம். திரும்ப சேர்ந்ததுக்கு அப்புறமும் எப்படா இது உடஞ்சு போக போதே அப்படின்ற ஒரு பயம் இருக்கே, அதை மன அழுத்தம்னு சொல்கிறோம். ஆக இத்தனைக்கும் தொடர்பு கிரகங்களால் தான் ஏற்படுகிறது அப்படின்னு ஜோதிடத்தில் துல்லியமாக சொல்லப்படுது.